Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2402. ஸோ த மீட்டிங் ரூம்ஸ் 3. ஓகேவா? ஸோ நீ கேட்டிருக்கிறது வந்து ஒரு ஹாட் ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூ ஆர் கிவன் அன் இன்டீஜர் என். ஓகேவா? நமக்கு என் அப்படின்ற ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க. ஸோ தெர் ஆர் என் ரூம்ஸ். அப்போ என்னது என்னன்னா, இத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தட் வில் பி ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to n வரைக்கும் இண்டெக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணால் இந்த ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் you are also given a two-dimension integer array meetings, where the meetings of I எழுதுறேன்னா, ஒவ்வொரு மீட்டிங்க்கான அரேவும் குடுத்துறாங்க. ஸோ அதாவது நமக்கு வந்து 0லேருந்து n-1 ரெண்டு இண்டெக்ஸ் வரைக்கும் விச் மீன்ஸ் தட் மொத்தம் n ரூம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது nன்றது வந்து 10ன்னு குடுத்தா 10 ரூம்ஸ் இருக்கும். 5ன்னு குடுத்தா 5 ரூம்ஸ் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, மீட்டிங்ஸ் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? இந்த ரூம்ஸ்ல நடத்துறாங்க. ஸோ அப்ப அந்த மீட்டிங்கோட ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் இதெல்லாம் குடுத்துடுறாங்க. மீன்ஸ் இட் தி மீட்டிங் வில் பி ஹெல்ட் டியூரிங் ஹாஃப் க்ளோஸ்டு டைம் இன்டர்வல். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஆஃப் ஐ அண்ட் எண்டிங் ஆஃப் ஐ அப்படின்றது இருக்கும். ஸோ ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த ஸ்டார்ட் ஐ ஆர் யூனிக். விச் மீன்ஸ் தட் எல்லா ஈவென்ட்டுக்குமே அதாவது எல்லா மீட்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்டார்ட்டிங் டைம் வந்து யூனிக்கா இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, த மீட்டிங்ஸ் ஆர் அலோகேட்டட் டூ த ரூம்ஸ் இன் த ஃபாலோவிங் மேனர். ஆ ஓகே. இந்த கீழ குடுத்திருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கு ஏத்த மாரி தான் ரூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அலோகேட் பண்றோம். என்ன ஒரு விஷயம்னா, முதல்ல வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து டேக் பிளேஸ் இன் த அன்யூஸ்ட் ரூம் வித் த லோவஸ்ட் நம்பர். ஓகே. இப்போ நம்ம மீட்டிங் வந்து ஆர்டரா ஒண்ணா போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி இது ஒரு மீட்டிங் 1, இது மீட்டிங் 2, இது மீட்டிங் 3 அண்ட் மீட்டிங் 4 இப்படி 4 மீட்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 மீட்டிங்ல ஒவ்வொரு மீட்டிங்குமே வந்து நான் வந்து அ எந்த ரூம் வந்து லோயஸ்ட் நம்பர் இருக்கோ, அந்த லோயஸ்ட் நம்பர் இருக்கக்கூடிய ரூம் வந்து வேக்கன்ட்டா இருந்துச்சுன்னா, நான் வந்து அசைன் பண்ணுவேன். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூம் இருக்கு. விச் மீன்ஸ் தட் 0த் இண்டெக்ஸ்ல ஒரு ரூம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு ரூம் இருக்கும். ஸோ 2 ரூமே எம்ப்டியா இருக்கும் இனிஷியலா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஈவென்ட் வருதுன்னா, இந்த 0, 10 அப்படின்ற டைம் இன்டர்வல் வரைக்கும் நடக்கும் அந்த ஈவென்ட். இந்த அதாவது அந்த மீட்டிங்க. ஸோ ஓகே அந்த மீட்டிங் கொண்டு போயிட்டு நான் வந்து 0 அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்க்கு வந்து நான் வந்து அசைன் பண்றேன் அந்த மீட்டிங்க. ஸோ, இந்த மாரி தான் நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு குடுத்துருக்காங்க. எந்த ரூம் நம்பர் வந்து லோயஸ்ட்டா இருக்கோ, ஸோ அது யூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா, அந்த ரூம் வந்து அசைன் பண்ணிடுறோம் அப்படின்றது. ஸோ அதே மாரி இஃப் தேர் ஆர் நோ அவைலபிள் ரூம்ஸ், இந்த மீட்டிங் வில் பி டிலேய்ட் அன்டில் எ ரூம் பிகம்ஸ் ஃப்ரீ. ஓகே. வாட் இஃப் இப்ப எனக்கு 2 ரூமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆ நம்ம வந்து நம்மளுடைய மீட்டிங் வந்து ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் குடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங் எப்படியா இருந்தாலும் நம்ம நடத்தி தான் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்ணி எந்த ரூம்க்கு அசைன் பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ அது டிலேய்ட் ஆன மீட்டிங் வந்து அதே டியூரேஷன்ல தான் இருக்கணும். ஒரிஜினல் மீட்டிங்கு. அண்ட் அதே மாரி இப்படி ஒரு அ சரி டிலே ஆகி நம்ம எந்த மீட்டிங்க சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரியான லோயஸ்ட் அ நம்பர் இருக்கக்கூடிய ஒரு ரூம். அதாவது இது எந்த ரூம் வந்து இயர்லியா நம்ம வந்து சூஸ் பண்ணோமோ, அந்த ரூம்ல அசைன் பண்ணணும். ம். இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாரி வென் ரூம் பிகம் அன்யூஸ்டு ஓகேவா? ஸோ அதேதான். ஒரு ரூம் வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னா, அந்த மீட்டிங் வந்து ஹேவ் அன் இயர்லியர் ஒரிஜினல் ஸ்டார்ட் டைம். எந்த மீட்டிங் வந்து ஒரு முன்னாடியே இயர்லியரான ஒரு ஒரிஜினல் ஸ்டார்ட் டைம் இருக்கோ, அந்த ரூம்க்கு நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இயர்லியர் ஸ்டார்ட் டைம் அப்படின்றது என்னன்னா, அந்த மீட்டிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் அதில வந்து எந்த ஒரு மீட்டிங் வந்து இயர்லியரான ஸ்டார்ட்டிங் டைம் இருக்கோ அந்த ஈவென்ட்‌டுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து அந்த ரூம்க்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்போ ரூம்ஸ் எல்லாமே அ அசைன் பண்ணிட்டோம். ஓகே. ஒவ்வொரு மீட்டிங் அப்படி அசைன் பண்ண பிறகு, நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தட் ஹெல்ட் த மோஸ்ட் மீட்டிங்ஸ் ஓகே. எந்த ஒரு ரூம்ல வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ் நடந்துச்சோ, அத வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது லெட் அஸ் கன்சிடர் இப்போ 2 மீட்டிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சாரி 2 ரூம்ஸ் இருக்கு. ஓகே. 0, 1 2 இண்டெக்ஸ்ல. ஸோ 0த் இண்டெக்ஸ்ல அதிகமான மீட்டிங் நடந்திருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூம்க்கான அதிகமான மீட்டிங் நடந்திருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் ரூம்ல அதிகமான மீட்டிங் நடந்திருக்கா? இல்ல 2வது ரூம்ல அதிகமான மீட்டிங் நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தால், எந்த ரூம்ல அதிகமான மீட்டிங் நடந்திருக்கோ, அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்க எக்ஸாம்பிள் அவுட்புட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னானால், 0த் இண்டெக்ஸ் விச் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் ரூம்க்கு அதிகமான மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ இத வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன படிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா, ஆ இந்த டயகிராம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆ எ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்லன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கணும்னா,
இந்த டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில வந்து அரே, ஹேஷ் டேபிள், சார்ட்டிங், கீப் ப்ரையாரிட்டி கியூ, சிமுலேஷன் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஒன்ஸ் எந்த ஒரு சுத்தமாவும் ஐடியாவும் இல்லன்னா, ஜஸ்ட் எடிட்டோரியல்ல போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன படிச்சு பார்க்கணும். ஸோ அவங்க எப்படி வந்து எந்த அப்ரோச்ல வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து இப்ப சார்ட்டிங் அண்ட் கவுண்டிங் அப்படின்ட்டு குடுக்குறாங்க. எதுக்கு சார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோமேனால் குடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் வந்து மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த என்ன சொல்றது? லோயஸ்ட் சீக்வென்ஸ் ஓகேவா? எந்த லோயஸ்ட் சீக்வென்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருக்கோ, அந்த ஒரு ரூம்ல தான் வந்து மீட்டிங் அசைன் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு ஓகேவா? ஸோ அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எந்த ரூம் ஸோ ஓகே எந்த ரூம்ல வந்து அதிகமான மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ கவுண்ட். ஸோ இந்த 2 விஷயத்த பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில என்ன 2 மெயினான விஷயத்த ட்ராக் பண்றாங்கன்றது சொல்லியிருக்காங்க. ரூம் அவைலபிலிட்டி டைம் அண்ட் மீட்டிங் கவுண்ட் அப்படின்ற 2 விஷயம். ஸோ அப்படி பார்த்தோமேயானால், இந்த டயகிராம பார்த்து நீங்க வந்து புரிஞ்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கோட் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க மீட்டிங்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. மீட்டிங்ஸோட ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் எல்லாமே இருக்கு. ஸோ அதே மாரி இப்ப என்ன ஒரு விஷயம்னா, நம்ம மீட்டிங்ஸ வந்து சார்ட் பண்ணிடுறோம் ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோமேயானால், மீட்டிங்கோட டைம் வந்து 1லருந்து 5 அப்படின்றது நடக்குது. ஸோ அப்புறம் 3லருந்து 10 ஓகேவா? ஸோ 5லருந்து 18 அப்புறம் 7லருந்து 13 அப்புறம் 8லருந்து 15 அப்புறம் 9லருந்து 12 ஓகேயா? ஸோ அதாவது ஸ்டார்ட் டைம் வந்து ஆ சீக்வென்ஸ் அதாவது ஒரு சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கிற மாரி. ஓகேவா? ஏன்னா அவங்க கிவன்ல குடுத்துருக்காங்க. ஸோ வென் எ ரூம் பிகம்ஸ் அன்யூஸ்டு, த மீட்டிங்ஸ் தட் ஹேவ் அன் இயர்லியர் ஒரிஜினல் ஸ்டார்ட் டைம் எந்த அதாவது எந்த மீட்டிங் வந்து ஒரு இய இயர்லியரான ஒரிஜினல் ஸ்டார்ட் டைம் இருக்கோ, அந்த மீட்டிங்க தான் நம்ம வந்து அந்த ரூம்க்கு அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மீட்டிங் எப்பவுமே ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மீட்டிங்ஸ. ஓகேவா? அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, ஆ இப்போ நமக்கு வந்து ஒரு ரூம்ஸ் அப்படின்ற ஒரு அரே எடுத்துக்கிறோம். அதில வந்து 3 ரூம் இருக்கு. ஓகேவா? குடுக்கப்பட்டுள்ள எண் அப்படின்றத பொறுத்து. ஸோ ஓகே. அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிட்டே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு விஷயம் பண்றோம்னா, இது வந்து மீட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? மீட்டிங்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ மீட்டிங் சார்ட்டட் ஆஃப் மீட்டிங்ஸ். அண்ட் 2வது ஒரு விஷயம் என்னன்னா, ரூம்ஸ் எத்தன ரூம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இது ஜென்ரலா நம்ம தெரியும் இதுதான் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ என்னன்றது கிவன் குடுத்துருவாங்க. ஸோ எத்தன ரூம்ஸ் அப்படின்றது இருக்குன்னு பார்த்தோமேனால், n டைம்ஸ் வந்து இருக்கிற ரூம் எல்லாமே இனிஷியலா வேக்கன்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ரூம்ஸ் அவைலபிலிட்டி ஒண்ணு, இன்னொன்னு வந்து மீட்டிங் கவுண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரூம்ஸோடைய அவைலபிலிட்டி. ஓகேயா? அதே மாரி மீட்டிங் கவுண்ட் அப்படின்றது ஒண்ணு எடுத்துக்கணும். ஓகே. மீட்டிங் கவுண்ட் அப்படின்றதும் ஒரு அரே தான். அது என்னன்னு நான் இப்போ போக போக சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்தது என்னன்னா, இங்க கீழ டோட்டல் மீட்டிங்ஸ் அப்படின்றது ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. அதாவது ரூம் 0ல எத்தன மீட்டிங் நடந்தது. ஸோ அத மென்ஷன் பண்றது. அடுத்தது ரூம் 1ல எத்தன மீட்டிங் நடந்தது. அடுத்து ரூம் 2ல எத்தன மீட்டிங் நடந்தது அப்படின்ற மென்ஷன் பண்றது தான் இந்த மீட்டிங் கவுண்ட் அப்படின்றாரு. ஸோ இப்ப என்னன்னா, ஸோ நம்ம வந்து நார்மலா ஐட்ரேட் பண்றோம். எத அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீட்டிங்ஸ் அப்படின்ற அரேவ வச்சு ஐட்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆ ஸ்டார்ட்டிங் டைம் வந்து 1 அண்ட் எண்டிங் டைம் வந்து 5 ஓகேவா? ஸோ இப்ப என்னன்னா, நமக்கு எல்லா ரூமுமே ஃப்ரீயா தான் இருக்கு. எந்த ரூம் அன்யூஸ்டு ரூம் இயர்லியரா இருக்கு அப்படின்னு பார்த்தோமேயானால், மொத 3 ரூமுமே அன்யூஸ்டு ரூம் தான். ஸோ இதில வந்து இயர்லியரா இருக்கக்கூடிய ரூம் வந்து ரூம் 0. ஸோ அதனால ரூம் 0ல வந்து 1 டூ 5 அப்படின்ற ஒரு ஈவென்ட் அதாவது ஒரு மீட்டிங்ன்றது நடக்கும். ஓகேவா? எப்போ இந்த ரூம் ஆனது அவைலபிளா இருக்கும்னு பார்த்தோமேயானால், இங்க 5 அப்படின்ற டைம் ரீச் ஆன உடனே அவைலபிளா இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது 3, 10 அப்படின்றது வரப்போ, ஸோ எது அன்யூஸ்டு ரூம் அப்படின்னு பார்த்தோம்னாலும், இது 2மே அன்யூஸ்டு ரூம். எது ஃபர்ஸ்ட் அன்யூஸ்டு ரூம்னா ரூம் நம்பர் 1. ஸோ அதுக்கு வந்து 10ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஏன்னா, அந்த டைம்க்கு அப்புறம் தான் வந்து ரூம் 1ன்றது அவைலபிளா இருக்கும். ஸோ அடுத்து 5, 18. ஸோ 5, 18 அப்படின்றத பார்த்தோமேயானால், ஆ ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இப்படி வந்து அன்யூஸ்டா இருக்கிறது செக் பண்றதுக்கு முன்னாடி, ஆ இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எண்ட் டைம் வந்து 5 ஓகேவா? இந்த ரூம் வந்து எண்ட் டைம் அதாவது மீட்டிங் முடியிற டைம் 5. ஸோ இந்த இந்த மீட்டிங்கோடைய ஸ்டார்ட் டைம் வந்து 5. ஸோ இந்த 5 முடிஞ்ச உடனே இந்த 5 வந்து அ நடக்குமா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஓகே. இப்போ புரியும்னு நான் நம்புறேன். என்னன்னா, இந்த ஈவென்ட் வந்து 5 அப்படின்ற டைம்ல முடியுது. இந்த ஈவென்ட் வந்து 5 அப்படின்ற டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆ அதாவது வரக்கூடிய ஈவென்ட்டோடைய ஸ்டார்ட் டைம் வந்து விச் நீட் டூ பி ஆ என்ன சொல்றது? கிரேட்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருந்தா என்ன சொல்றது? இது இது அதாவது இந்த ஈவென்ட்டுக்கு இந்த
அதாவது கொடுக்கப்பட்டுள்ள ரூம்ஸை விட கிரேட்டராகவோ இல்லை சமமாகவோ இருந்தால் அந்த ரூமை வந்து அந்த மீட்டிங்கால் ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ ஏதாவது என்ன சொல்கிறதுனா இப்போது ரூம் நம்பர் 0ன்றது வந்து 5 அப்படின்ற டைம் வரைக்கும் நடக்கும். ஓகே, இப்போ 6ன்ற டைம் 7ன்ற டைம்னு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் டைம் அடுத்த ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங் டைம் அதாவது அடுத்த மீட்டிங்கோட ஸ்டார்டிங் டைம்னா ஸோ அதை வந்து இங்கே நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஓகேவா, அதுதான் நான் வந்து தெளிவாக சொல்ல வரேன். ஸோ அடுத்தது இங்கே வந்து 5 அப்படின்ற டைமில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஈவெண்ட்டோடைய ஸ்டார்டிங் டைம் வந்து 5 அப்படின்றது வரும். ஸோ இது இந்த இடத்துல இந்த மீட்டிங் வந்து எந்த டைமில் முடியும்னு பார்த்தோம் ஏன்னா 18 அப்படின்ற டைமில் முடியும். யா ஜஸ்ட் இப்படி அசைன் பண்ணிடும். அடுத்தது வந்து 7,13. ஸோ 7ன்றது வந்து இது எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணுறப்போ சாரி யூசர் மீட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, இந்த ஈவெண்ட் வந்து இந்த 2 மீட்டிங்கை நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, பட் ஆனால் இங்கே தேர்டாக ஒரு ரூம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த ரூமில் வந்து எந்த டைம் வரைக்கும் நடக்கும்னா 13 அப்படின்ற டைம் வரைக்கும் நடக்கும். ஓகேவா, அடுத்ததாக ஒரு ஈவெண்ட் வருது 8 அப்படின்றது 8,15 அப்படின்றது. ஸோ 8 அப்படின்றது என்னது, இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப குறைவு. ஸோ இப்போ 3மே வந்து 18ன்ற டைம் வரைக்கும் நடக்கும், 10ன்ற டைம் வரைக்கும் நடக்கும், 13ன்ற டைம் வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 வேல்யூவில் எது வந்து குறைவான டைம் அதாவது இயர்லியராக முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ரூம் நம்பர் 1ல் 10 அப்படின்ற டைம் தான் இயர்லியராக முடியுது. ஸோ அப்போ அதை தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னால் இது ரெண்டுத்தோடைய டியூரேஷன் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ த டிலேட் மீட்டிங் ஷுட் ஹேவ் த சேம் டியூரேஷன் அஸ் த ஒரிஜினல் மீட்டிங் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்குறம்பொழுது இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 - 8 என்னது ஓகே 7. ஸோ அந்த 7ன்ற வேல்யூ இங்கே ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு 17ன்றது கிடச்சிச்சு. ஸோ அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்டிங் அப்படின்றது 9,12. ஸோ அந்த 9,12ன்றது வந்து என்னென்னா 9 அப்படின்ற வேல்யூ ஸ்டார்ட் டைம் வந்து இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ 3 ரூம் ஆக்குபைடாக இருக்குது. ஸோ இது மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கிரேட்டராக கிடையாது. ஸோ அப்படின்னா வெயிட் பண்ணணும். இந்த மீட்டிங் ஆனது வெயிட் பண்ணணும். எந்த ரூம் வந்து மினிமம் என்ன சொல்கிறது இயர்லியராக எண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 13 அப்படின்ற வேல்யூ ஆக்குபை பண்ணுற ரூம் நம்பர் 2 தான் வந்து இயர்லியராக எண்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து இந்த டியூரேஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த டியூரேஷன் வந்து 3. ஸோ அப்போ 16 அப்படின்றது வரும். ஸோ அண்ட் ஃபைனலாக இதே மாதிரி பார்த்தோமே ஆனால் 3 ரூமுக்குமே வந்து சேம் என்ன சொல்கிறது சேம் நம்பர் ஆஃப் ஹோட்டல் மீட்டிங்ஸ். ஸோ அந்த சேம் நம்பர் ஆஃப் ஹோட்டல் மீட்டிங்ஸில் எது வந்து ஸோ இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே 17 அப்படின்ற டைமில் முடியக்கூடிய இந்த ரூம் நம்பர் 1 வந்து அதோட டோட்டல் மீட்டிங் வந்து 3னா நம்ம வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இங்கே மூணுமே வந்து சேமாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எது வந்து இயர்லியஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு ரூம் 0 அப்படின்றது வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ த நம்பர் ஆஃப் த ரூம்ஸ் அண்ட் ஹெல்த் மோஸ்ட் இஃப் தேர் ஆர் மல்டிபிள் ரூம்ஸ் அதாவது நிறைய மல்டிபிள் ரூம்ஸ் வந்து சேம் நம்பரில் இருந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ அப்போ வந்து வி நீட் டு ரிட்டர்ன் த ரூம் வித் த லோயஸ்ட் நம்பர். ஓகேவா, ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் போவோம். ஸோ இந்த எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்த்தப்பவே புரிஞ்சிருக்கும். மேலே இருக்கக்கூடியது வந்து ஒரு எதை வச்சு நம்ம வந்து லூப்பை வந்து இயக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் கமா எண்ட் அப்படின்றது வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகுது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ரூம் 3 ரூமை வந்து ஓகேவா இந்த ஸ்டார்ட் ஸோ ஓகே இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டு வச்சு இந்த ரூம் வந்து ஓகேவா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஓகே, பேக் எண்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக உள்ளே போட்டுறோம். இல்லை அப்படின்னா டிலே ஆகுதுன்னா அந்த டிலே ஆகிறதுல எது வந்து இயர்லியராக இருக்குது அதாவது மூணுத்துல எந்த எண்டு டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது செக் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபார் ஸ்டார்ட் கமா எண்டு இன் மீட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு விஷயம் இப்போது எண்டு அப்படின்றது வந்து ஓகே முதல்ல வந்து ஸ்டார்ட் வந்து செக் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல என்னென்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டோடைய ஸ்டார்ட் வந்து அந்த பர்டிகுலர் ரூம்ஸ் அவைலபிள் ரூம்ஸ் இருக்குல்ல அந்த அவைலபிள் ரூம்ஸில் ஸோ இப்போ இங்கே வந்து 5 அப்படின்றது வரதுக்கு முன்னாடியே வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, அந்த அவைலபிள் ரூம்ஸில் வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ரூமும் இருக்கும் அவைலபிள் ரூமு. ஸோ அதனால் நான் வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் தட் அவைலபிள் ரூம்ஸ் வந்து எப்படி பண்ணுறேன்னா என் கிவன் ரூம்ஸ்ன்றதுனால என் வரைக்கும் பண்ணுறேன். இஃப் தட் அவைலபிள் ரூம் ஸோ ரூம் ஆஃப் அதாவது ஃபஸ்ட் ரூம் வந்து லெஸ் தென்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டார்ட்டா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்டார்ட்டா? அதாவது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய வேல்யூவை விட இந்த ஸ்டார்ட் அப்படின்ற வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கணுமா? இல்ல வந்து சமமாகவோ, இல்ல அதிகமாவோ இருக்கணுமா? அப்படின்னு பார்த்தோமேயானால், ஸ்டார்ட் அப்படின்ற வேல்யூ வந்து சமமாகவோ, இல்ல அதிகமாவோ தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்படி இருந்ததுன்னா, நான் என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன்னா, அந்த ரூம வந்து எடுத்துக்கிறேன். ரூம்ஸ் அவைலபிள் ஆஃப் ஐல வந்து இந்த எண்ட் வேல்யூ அசைன் பண்றேன். அண்ட் அதே மாரி இந்த ரூம் வந்து அன்யூஸ்டா, யூஸ்டா அப்படின்றத மார்க் பண்ணணும். இது ஏன் அப்படின்றத சொல்றேன். இப்போ இனிஷியலா வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ ஓகே. இது வந்து இந்த அன் அ ஓகே. அன்யூஸ்டு அப்படின்ற ரூம வந்து இப்போ ட்ரூ அப்படின்றத மார்க் பண்ணியாச்சு. அண்ட் ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்ற அரேக்கான வேல்யூவும் குடுத்தாச்சு. ஸோ அதாவது எண்ட் அப்படின்றது அதேமாரி மீட்டிங் கவுண்ட்டும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ மீட்டிங்ஸோடைய கவுண்ட் வந்து பார்த்தோமேயானால், இந்த ஒரு பர்ட்டிகுலர் அதாவது ஐ அப்படின்ற பொசிஷன் அதாவது ஐ அப்படின்ற ரூம். ஸோ 0த் அப்படின்ற ரூம்ல வந்து ஒரு மீட்டிங் அப்படின்றத நடந்துருச்சு அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு ரூம் அவைலபிளா இருக்கு. அந்த ஓகே. அந்த அவைலபிளா இருக்கக்கூடிய ரூமுடைய எண்ட் டைம் வந்து ஆ இந்த ஸ்டார்ட் டைம் வரக்கூடிய புது ரூமுடைய ஸ்டார்ட் டைமை விட குறைவாகவோ, இல்ல சமமாகவோ இருந்தால் ஓகே. அப்படி இல்ல 3 ரூமே ஆக்குபைடா ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதாவது 3 ரூமே ஆக்குபைட் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே வந்து எந்த ரூம் ஸோ இந்த கண்டிஷனுக்கு வரும். 3 ரூமுமே வந்து ஆக்குபைட் ஆயிடுச்சு. 3 ரூமே ஆக்குபைட் ஆயிடுச்சு. நான் வந்து எந்த ரூம சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 3 ரூம்ல எது வந்து மினிமமான வேல்யூ. ஸோ அப்போ அந்த ரூம் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரூம் வித் மினிமம் தட் என்ன சொல்றது? மினிமமான எண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அதில தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுவோம். ஓகேவா? ரூம் வித் மினிமம் எண்ட் வேல்யூ அப்படின்றது இருக்கும். ஸோ அத வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு அது என்ன ரூம் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸி அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து ஃப்ளோட் இன்ஃபினிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த மினிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்போ இருக்கிறதுலே அதிகமான விஷயத்த கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து மினிமமா ஆக்குவோம். ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்றத சொல்றேன். ஓகே. இஃப் தட் அ மேக்ஸியை விட மேக்ஸிமமான வேல்யூவை விட இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங் ரூமோடையும் அதாவது ரூம் 0, ரூம் 1, ரூம் 2 அப்படின்றது இந்த ஃபார்முலா ஐட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்றேன். ஸோ இந்த மீட்டிங்ஸோடைய கவுண்ட் ஆஃப் 5 வந்து சாரி மீட்டிங்ஸோடைய கவுண்ட் இல்ல ரூம்ஸ் அவைலபிள். ரூம்ஸ் அவைலபிளோடைய ஐ வந்து இந்த வேல்யூவை விட ஸோ அதாவது மேக்ஸியை விட குறைவாக இருந்தால் இந்த வேல்யூவை வந்து மேக்ஸிக்கு அசைன் பண்றேன். ஏன்னா எனக்கு இருக்கிறதுலே எது சின்னது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இப்படி பார்த்தோமேயானால் நமக்கு வந்து என்னன்னா, இதில வந்து நமக்கு 10 அப்படின்றதா சின்னதா இருக்கும். ஸோ 10 உடைய வேல்யூ அப்டேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணா அதோட இண்டெக்ஸ் தெரியணும். அந்த இண்டெக்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் ஆ ரூமோட இண்டெக்ஸ் ஐடிஎக்ஸ் அப்படின்றத வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரூம் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தோமேயானால், அதுக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூன்றத அசைன் பண்றோம். ஓகே. இப்படி 3 ரூமுக்கு செக் பண்ணி எந்த ரூமுக்கு வந்து மினிமமான வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 10ன்ற வேல்யூ இருக்கு, n வேல்யூ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா, அந்த இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்றது கண்டுபிடிச்சிரும். ஸோ இப்போ ஃபைனலா முடிச்சதுக்கப்புறம், இங்க இது வந்து அன்யூஸ்டு ட்ரூ ஆச்சுன்னா ஓகே. அன்யூஸ்டு அப்படின்றது ஃபால்ஸ். அது எப்போ ஆகும்னா, நம்மனால எந்த ஒரு ரூம் யூஸ் பண்ணல அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலன்னா, அது ஃபால்ஸாக அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரூம்ஸ்ல வந்து அவைலபிள் ரூம் கண்டுபிடிச்சு எண்ட் வேல்யூ அசைன் ஆயிடுச்சுன்னா, அது ட்ரூவா மாறிடும். ஸோ மாறாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஃப் தட் நாட் ஆஃப் அன்யூஸ்டு அப்படின்ற பட்சத்தில, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம். இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இந்த ரூம் இண்டெக்ஸ்ன்றது கண்டுபிடிச்சோம். ஸோ அப்ப அந்த ரூம் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? ஸோ அந்த ரூம் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எண்ட் வேல்யூவ நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். எண்ட் வேல்யூல என்ன சேஞ்ச் பண்றோம்னா, அந்த டியூரேஷன் ஆட் பண்றோம். அதாவது எண்ட் வேல்யூ மைனஸ் ஸ்டார்ட் வேல்யூ. 15 - 8 எது கூட ஆட் பண்றோம்னா, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய எண்ட் வேல்யூ 10 கூட. ஸோ அத எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோமேனால், ரூம்ஸ் அண்டர்ஸ்கோர் அவைலபிள் அப்படின்றதுல வந்து என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூமோடைய இண்டெக்ஸ் ஓகே. அதுல வந்து ப்ளஸ் ஈக்குவல் டூ
எண்டு மைனஸ் ஸ்டார்ட் அப்படின்ற வேல்யூ வந்து அது ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ரூமில் ஒரு மீட்டிங்கும் நடந்துருச்சு ஓகேவா? எந்த ரூமில் நடக்குதுன்னா, இந்த ரூம் இண்டெக்ஸ் அப்படின்ற ரூமில் மீட்டிங் நடக்குது. ஸோ இங்கே ஃபார் லூப்பில் ஐன்றது கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த ஐத் ரூமில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு ஓகேவா? பட் ஆனால் இங்கே வெளியில் வரப்போ நம்ம என்னென்னா அந்த 3 ரூம் அமாங் தோஸ் 3 ரூம்ஸில் எந்த ரூமில் நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் மீட்டிங் கவுண்ட்டில் வந்து மீட்டிங் கவுண்ட் ஆஃப் தட் ரூம் இண்டெக்ஸில் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நமக்கு இந்த மீட்டிங்ஸ் கவுண்ட்டில் வந்து டோட்டலாக கிடச்சிரும். 2 ஸோ 2,2,2 அப்படின்றது. ஸோ இதிலே வந்து எந்த எந்த ரூமில் மீட்டிங் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் கவுண்ட்ல எதில் வந்து எந்த ரூமில் அதிகமான மேக்ஸிமம் மீட்டிங் கவுண்ட் இருக்கோ அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மீட்டிங்ஸ் கவுண்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, மீட்டிங்ஸ் கவுண்ட் ரீடிங். ஓகே, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் மீட்டிங்ஸ் கவுண்ட்டில். ஓகே, இங்கே மீட்டிங்ஸ் கவுண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது, என்னன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன ஒரு இஷ்யூனா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அன்யூஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா கீழே இருக்கிற விஷயத்த நம்ம வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆயிடுச்சு. See you guys in more such great code videos. Until then, bye.